வெல்கம் பேக் டு அனு விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ பச்சரிசி மாவு ஊற வச்சு காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை, பூண்டு, இன்னும் 2-3 பூண்டு தனியாக வச்சுருக்கேன். இது 2 பூண்டு எதுக்காக நான் சொல்கிறேன். காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, காயம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் 1/2 கிலோவுக்கு ஒரு 15 காஞ்ச மிளகாய் போட்டால் போதும். 15 காஞ்ச மிளகாய், 3 பூண்டு தனியாக நான் வச்சுருக்கல, அந்த 3 பூண்டும் போட்டு இதில் அரைச்சிக்கலாம் நம்ம மிக்சியில். ஒரு 80% 90% வர வரலும் இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பூண்டு நான் தனியாக வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதையும் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். தோல் பூண்டு தோல் சீவ வேண்டாம், நம்ம அப்படியே போட்டால் அப்போ தான் தட்டையோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையும் அரைச்சி அதே மாதிரி வச்சுக்கலாம். இந்த 3 நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பேனில் நம்ம பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் மீடியம் ஸ்லோவில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து நம்ம எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த அரிசியோட ஸ்மெல் தெரியாமல் நல்லா வரும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஸ்லோவாகவே இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம இதை வறுத்து எடுத்ததை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் போடணுமோ நான் சொல்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, பூண்டு தனியாக ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டு விழுது, பூண்டு, காஞ்ச மிளகாய் அதோட விழுதும் சேர்த்துக்கலாம். தனியாக எதுக்கு நான் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன்னா, அப்போ தான் நம்மளுக்கு அந்த தட்டை மேலே ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளேவராக நம்மளுக்கு தெரியும் நல்லா, அதுக்காக தான். காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா கையில் ஒரு மசாஜ் கொடுத்து நம்ம கலரிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு நம்ம கொஞ்சம் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சோண்டு ஆயில் போட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மசாஜ் கொடுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு, அதுக்காக தான். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சம் நல்லா ஆயில் சூடானதும் நம்ம ஒரு சப்பாத்தி அளவுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து தட்டை அளவுக்கு ரெசிப்பியாக அதை நம்ம திரட்டி இப்போது குயிக் டூத்பிக் இருக்குல்லங்க, அதில் ஒரு ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஆயில் உள்ளே போய் நல்லா அது சூப்பராக அது நல்ல கன்சிஸ்டன்சியாக வரும், வேகம் நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா கொதித்ததும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் 2 வாட்டி திருப்பி விடுங்க. நல்லா அது வெந்தோடனே இந்த ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும்போது நம்மளோட தட்டை ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி தட்டை வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப உடம்புக்கும் நல்லது, வெளியில் வாங்குறத விட. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.